இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணும் பையனும் உட்காந்து ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த வழியா ஒரு பையன் டீ வித்துக்கிட்டு வரான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அழைக்கிறாங்க. இப்படியே அந்த பையன் அவங்க ரெண்டு பேருக்குமே டீ ஊத்தி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கை தவறி அந்த பையனோட பேண்ட்ல அந்த டீ ஊத்திடுது. உடனே எந்திரிச்சு அந்த பொண்ணும் அந்த பையனை சரமாரியா அடிக்கிறா. அது மட்டும் இல்லங்க, அந்த பையன் டீ வித்துட்டு சேர்த்து வச்சிருந்த அந்த கொஞ்சம் பணத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த பையன் கையில வச்சிருந்த மீதி டீயையும் வாங்கி கீழே ஊத்தி விட்டுட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த அனாதை பையனும் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாம டீ வாங்கிட்டு வந்து விக்கிற அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு அங்க நடந்த சம்பவத்தை சொல்றான். இத கேட்டது அந்த ஹோட்டல் ஓனரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து துரத்தி விடுறாரு. அந்த பையன் எங்க போறதுன்னு தெரியாம நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பைக்ல வந்த ஒருத்தருக்கு ஒரு கால் வருது. அவரு ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி கார் வந்ததை இவர் வந்து கவனிக்கல. இத பார்த்து அந்த பையன் ஓடி போயிட்டு அவரை வந்து காப்பாத்துறான். காப்பாத்தின இந்த பையனும் உங்களுக்கு எதுவுமே அடிப்படலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பைக்ல வந்தவரும் பாத்தீங்கன்னா என்ன சரியான நேரத்துல வந்து கடவுள் மாதிரி காப்பாத்தின தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பையனுக்கு கொஞ்சம் பணத்தையும் எடுத்து கையில கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. இப்படியே சில நாட்களும் போது இந்த பையனுக்கு ஒரு வேலை கூட இல்லாம பசியோட ரோட்டோரமா படுத்திருக்கான். இந்த பையனும் ஒருத்தரோட உயிரை வந்து காப்பாத்திருப்பான் இல்லையா, அவரு பாத்தீங்கன்னா பைக்ல அந்த இடத்துக்கு வராரு. வந்த அவரும் இந்த பையனை பார்த்துட்டு என்னப்பா இந்த இடத்துல படுத்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு. இதை கேட்ட அந்த பையனும் அவர்கிட்ட சொல்றான், நான் வந்து ஒரு அனாதை சார், ஒரு டீ கடையில வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிருந்தேன். அப்ப அந்த இடத்துல ஒரு பையனும் பொண்ணு என்னோட வேலைக்கு உழ வச்சுட்டாங்க. ஹோட்டல் ஓனரும் என்ன வேலையை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அதனாலதான் சார் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதும் தன்னோட உசுரை காப்பாத்தின அந்த பையனை கைவிடாம அந்த பையனை தன்னோட கம்பெனிக்கு அழைச்சிக்கிட்டு போறாரு. இப்படியே சில நாட்கள் போகுது. இந்த பையனும் ஒரு லேண்ட் விஷயமா கம்பெனியோட இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்க அந்த பையனோட டீ வியாபாரத்தை நாசம் பண்ண அந்த பையனும் பொண்ணும் வராங்க. கம்பெனியோட லேண்டை இல்லீகலா அவங்களோடதுன்னு சொல்லி அந்த இடத்துல வாதாடிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட இல்லீகல் வேலையை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பையனும் ஆரம்பத்துல இந்த பையனை அடிச்சு அவமானப்படுத்தி இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பையன் அவனை அடிச்சு லேண்ட் திருட்டு கேஸ்ல போலீஸ்ல ஒப்படைக்கிறான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.